தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் உடைய ஆளுமையின் கீழ் இருந்த தண்டபாணி சுவாமிகள் அறக்கட்டளைக்கு சொந்தமான, அதே சமயத்தில் முருகன் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய பல்வேறு விதமான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அன்னதானம் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு விதமான சேவைகளுக்காக அந்த நிலம் அந்த அறக்கட்டளையினுடைய ஸ்தாபகரால் கொடுக்கப்பட்டது. அந்த நிலத்தை அண்மையில் ஒரு சிலர், அதாவது ஏறக்குறைய 1 ஏக்கர் 40 சென்ட் விஸ்தீர்ணம், இன்றைய மதிப்பில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த நிலத்தை முருகன் கோவில் மற்றும் அறநிலையத்துறையுடைய ஆட்சேபனைகளையும் மீறி தனியார் ஒரு நபருக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. இது கடந்த 2 வார காலமாக தமிழ்நாடெங்கும் மிகப்பெரிய அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்த நிகழ்வாகும். இந்த செய்தி வந்தவுடனேயே புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நான் கண்டன அறிக்கை கொடுத்திருக்கிறேன். எனவே அந்த இடத்தை பார்வையிட வேண்டும், அதனுடைய உண்மை நிலவரங்களை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று நான் பழனி அந்த இடத்தை பார்வையிட்டேன். இது பழனி கோவிலிருந்து மிக அருகாமல் இருக்கக்கூடிய இடம். இன்னும் சொல்ல போனால் விலை மதிப்பெற்ற இடம். 1 ஏக்கர் 40 சென்ட் நிலம் இப்பொழுது பழனியிலே இது போன்ற இடம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் கூட கிடைக்காது. எனவே அதுக்கு 100 கோடி மதிப்பிட்டாலும் கூட அது 100 கோடி என்பதை காட்டிலும் வாங்கவே முடியாது என்று நிலம் கிடைக்காது. ஸோ அது போன்ற ஒரு மதிப்புமிக்க நிலத்தை இப்பொழுது, அதாவது ஒரு அறக்கட்டளை ஒரு நல்ல நோக்கத்தோடு அந்த அறக்கட்டளை ஸ்தாபகர்கள் உருவாக்குகிறார்கள். அதை கோவிலுக்கு ஒப்படைத்து இந்தந்த காரியங்களுக்காக செலவழி இதை பயன்படுத்த சொல்லுகிறார்கள். எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழலில் இந்த நிலம் விற்பனை செய்யக்கூடாது என்ற சரத்தும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் மீறக்கூடிய வகையில் ஜூலை மாதம் 3ஆம் தேதி அன்று அதனுடைய இந்த முருகதாஸ் என்பவர், அதாவது பத்திரப்பதிவு துறையில் அந்த பத்திரத்தை தாக்கல் செய்து 6ஆம் தேதி 7ஆம் தேதியில் அது நம்பர் செய்யப்பட்டிருக்கிறது. அது ஊடகவியலாளர்களுடைய ஒரு நல்ல முயற்சியின் காரணமாக அது வெளி உலகத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்பொழுது ஜூலை மாதம் 6ஆம் தேதி பத்திரப்பதிவுக்கு செய்யப்பட்டு இப்பொழுது 24 ஏறக்குறைய 18 நாட்கள் ஆகிவிட்டது, 2 வாரங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இந்த நிலம் தெளிவாக நீதிமன்றங்கள் இந்த நிலத்தை விற்பனை செய்யக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்த பிறகு, இந்து அறநிலையத்துறையிலிருந்து பத்திரப்பதிவுத்துறைக்கு ஆட்சேபனை செய்த பிறகு இந்த நிலத்தை விற்பனையே செய்ய முடியாது என்று அந்த ஒரிஜினல் அறக்கட்டளையினுடைய நிபந்தனையாக இருக்கின்ற பொழுது, எப்படி அந்த பத்திரப்பதிவுத்துறை மட்டும் எல்லா விதமான ஆட்சேபனைகளை எல்லா விதமான எதிர்ப்புகளையும் தாண்டி அந்த நிலத்தை பதிவு செய்தார்கள் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. இதில் பலவிதமான மர்மங்கள் இருக்குது. இந்த நிலத்தினுடைய, அதாவது 1 ஏக்கர் 40 சென்ட் இன்னைக்கு இந்த இடத்துல இந்த பழனியில் இருக்கக்கூடிய அந்த நிலத்திலிருந்து 1 சதுர அடி 2750 ரூபா.
அப்படி என்று சொன்னால் அது வந்து கைட்லைன்ஸ் வேல்யூ. அது அந்த கைட்லைன்ஸ் வேல்யூ போட்டாலே 16 கோடி ரூபா வந்து அதனுடைய மதிப்பு வருதுங்க. ஆனால் 16 கோடி அது 8ல் ஒரு பகுதியாக குறைச்சி 2 கோடிக்கு மட்டுமே வந்து அது பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதற்கு உண்டான பத்திரப்பு கட்டணம் தான் வந்து 14 லட்சம் ரூபா செலுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த டிரான்சாக்ஷன், இந்த பரிவர்த்தனையில் நிலம் வித்த, அதாவது இந்த நிலம் அந்த வித்தவர் எனக்கு வந்து விழுப்புரத்தில் இன்னொரு ட்ரஸ்ட் இருக்குது, கோயில் இருக்குது, நான் அதை விரிவுபடுத்த போகிறேன், எனக்கு ரொம்ப அவசரத்துக்கு காசு வேண்டிக்குது, பணம் வேண்டிக்குன்னு சொன்னவர் வெறும் செக்கை மட்டும் வாங்கினா எப்படி? அப்போ 4 செக்கு, அந்த செக்கு கொடுத்தவங்க வித்த, அதாவது வந்து வாங்கினவங்க கிட்ட செக்கில் வந்து எந்த பெருசாக பணம் இல்லை, ஆனால் 4 செக்கை மட்டும் வாங்கிட்டு அவர் எப்படி வந்து ஒரு பரிவர்த்தனை நடக்கும்? இது யார் நம்பர்? எவ்வளவு மதிப்புள்ள, அவருக்கே அவசரமாக தேவைப்படுது, அவர் வந்து அங்கே ஒரு பெரிய அறக்கட்டளை விசாரின்னு சொல்கிறாரு. அது முதல்ல வந்து அந்த அறக்கட்டளை விற்கிறதுக்கு, அந்த சொத்தை விற்கிறதுக்கு அவருக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அப்போ இத்தனை படிக்கட்டுகளை எல்லாம் தாண்டி ஒரு பத்திரப்பதிவு செய்யப்படுகிறதுன்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி பல்வேறு விதமான மர்மங்கள் அடங்கியிருப்பதாக நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டில் இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு வேற என்ன வளர்ச்சி பணிகள் இருக்கிறதோ, ரோடு போடுறாங்களோ, குடிநீர் கொடுக்குறாங்களோ இல்லையோ, மின்சாரம் வருதோ இல்லையோ, தமிழ்நாட்டில் ஒரு தூய ஆட்சியை கொடுக்க போகிறோம், கரப்ஷன், நோ கரப்ஷன், நாங்கள் வந்து ஊழலை ஒழிச்சு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு கோவில் நிர்வாகத்தின் கீழிருந்து ஒரு அறக்கட்டளையினுடைய சொத்தை அது விற்பனை செய்யக்கூடாது என்ற சரத்து இருந்த பிறகும் அது கோயிலுக்காக எழுதி கொடுக்கப்பட்டது. தண்டபாணி கோவில், பழனி முருகன் கோவில் மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும், வரக்கூடிய பக்தர்களுக்கு தான் பயன்படும். இப்படி தற்போது அது கார் பார்க்கிங், அதாவது வந்து பெரிய அளவு கட்டணங்கள் எதுவும் இல்லாமல் வந்து வாகன நிறுத்தமிடமாக பயன்படுத்தும் இடத்துல வந்து இலவசமாக அது பயன்படுத்தப்படும். ஸோ இப்படி கோவிலும் அதே போல் ஒரு நல்ல நோக்கத்தோடு பயன்படுத்துகிற போது அங்கே இதையெல்லாம் வந்து மீறி சில இடங்கள் வந்து சில பேர் அந்த பகுதியில் கடைகளை கட்டி வாடகை வாங்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் வெடித்து ஒட்டுமொத்தமாக அந்த 1 ஏக்கர் 40 சென்டை வந்து கோவில் நிர்வாகம் வந்து அதை வந்து முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தது தெரிந்தும் பல முறை வந்து இந்து அறநிலையத்துறை வந்து கடிதம் கொடுத்த பிறகு கூட பத்திரத்துறை எப்படி பதிவு பண்ணுது? ஒரு அதிகாரி வந்து இது போன்ற ஒரு தவறை செய்கின்ற பொழுது இது தன் மீது கடுமையான நடவடிக்கை வரும், வந்தாலும் பரவாயில்லை, தன்னை காப்பாற்றுவதற்கு யாரோ இருக்கிறார்கள் என்ற தைரியத்தை தான் செஞ்சிருக்க முடியும். இப்படி இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டு ஏறக்குறைய 2 வாரங்கள் ஆகுதுங்க சிபிசிஐடியில். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பெரிய மூடமந்திரமா? ஒரே நபர் முருகதாஸ் வச்சிருக்கிறார், இன்னும் 2 பேர் வாங்கிக்கிறாங்க, வாங்கினவங்ககிட்ட வெறும் செக் தான் கொடுத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து இது மாதிரி எங்காவது வெறும் செக்கு, பணமே இல்லாமல் நாளைக்கு கொடுக்குற செக்குன்னா அது அதே மோசடி தானே. அந்த செக்கு கொடுத்தே எந்த விதமான பணம் இல்லாத போது செக்கு வாங்கிக்கிறாங்க. அப்போ அதுக்குள்ளேயே ஒரு மர்மம் இருக்குல்ல. அப்போ இதில் வந்து அதாவது பழனி முருகன் கோவில் தண்டாயுதபாணி சுவாமிகள் அறக்கட்டளை அந்த நிலத்தை தனியார் ஒருவர் விற்றது, 2 நபர்கள் வாங்கினதில் மிகப்பெரிய மர்மம் இருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்ட சிபிஐடியினுடைய விசாரணை நிச்சயமாக உண்மையை கொண்டு வரார். இந்த வழக்கை வந்து நாள் கடத்தி இழுத்துட்டு போய் இது ஒன்றுமில்லாமல் செய்வதற்கு வந்து இந்த அரசு செய்யக்கூடாது. ஒரு தூய்மையான அரசு அப்படின்னு சொன்னால் அந்த தூய்மையை வந்து நீங்கள் 100 இடத்துல போய் நாங்கள் தூய்மையான அரசு, நாங்கள் லஞ்சத்தை ஒழிக்கிறோம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் வந்து ஒரு சிவன் சொத்து குலம் நாசம் என்று சொல்லுவார்கள். அதனால் கோவில் சொத்தை அபகரிப்பதற்கு முயற்சி செய்தவர்கள் தன்னவர்களாக இருக்கலாம், வேற யார் இருந்திருக்கலாம். எனவே அவர்களை எந்த காரணத்தை கொண்டும் காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி செய்யக்கூடாது. எனவே இது உண்மை வெளியே வரணும். இந்த அரசனுடைய தூய்மை, இந்த அரசுக்கு வந்து டெஸ்டே சோதனையை வந்து இதை எடுத்துக்கொள்ளலாம். எனவே வந்து இப்பொழுது வந்து பல மர்மங்கள், அந்த ஒரு அதிகாரி முதல் நாள் வந்து ஒருத்தர் வந்து வெறும் பத்திரத்தை மட்டும் பார்க்குறாரு, இன்னொருத்தர் வந்து நம்பர் போடுறாரு, முதல் நாள் இருக்கிறார் அதிகாரி இல்லை, இந்த நம்பர் போடுவதற்கு மட்டும் இன்னொரு அதிகாரி அழைக்கப்படுகிறார். எனவே இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இது வந்து
இந்த அரசனு, அதாவது ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவு இல்லாமல், உத்தரவு இல்லாமல், பின்பலம் இல்லாமல் இந்த முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே இதனுடைய உண்மைத்தன்மை முழுமையாக வெளிக்கொண்டு வரும் என்று சொன்னால், இது எதுக்குன்னா நான் கூட ஏன் இந்த இடத்துக்கு பார்த்தேன்னா, தமிழ்நாட்டில் எளிதாக எந்த நிலத்தை அபகரிக்கலாம்னா கோயில் நிலத்தை அபகரிக்கலாங்கிற அளவுக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த நிலத்தை எளிதாக பட்டா போடுற மாதிரி இப்போ ஆகிப்போச்சு. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல இன்னைக்கு இதே காரைக்குடி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இதே போல் நிலத்தை பட்டா போடுக்க முயற்சி செஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த பழனி கோவில் விவகாரத்திலிருந்து ஒரு தீர்வு காணப்படவில்லை என்று சொன்னால் இது தொடர்கதையாகும். தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 30,000க்கு மேற்பட்ட கோயில் இருக்குது. 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இந்த கோயிலுக்கு சொந்தமாக இருக்குது. இந்த தவறை அனுமதித்தால் இதுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படவில்லை என்று சொன்னால் இன்னும் பழனி கோயிலில் என்ன செஞ்சுட்டாங்க, நாமும் செய்வோம் என்று நிலைமை வரும். அதிகாரிகளுக்கு ஒரு வருஷம், ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வேலை செஞ்சாலே ஒரு 50 லட்சம் வரக்கூடியதை 100 கோடி ரூபாய் சொத்துல 1 கோடி 2 கோடி கொடுத்து போனால் போயிட்டு போகுது. ஒரு உத்தரவுலேயே வாங்கிக்கிறோம். எதுக்கு 30 வருஷம் வேலை செய்யணும், 20 வருஷம் வேலை செய்யுங்கிற எண்ணங்கள் வரும். எனவே ஒரு பத்திரத்துலேயே அவன் வாழ்நாளுக்கு உண்டான சம்பாதிச்சு அவன் பாட்டில் போயிடுவான். ஸோ அதனால் இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இனிமேல் எந்த பகுதியிலும் எந்த இடத்துலையும் கோவில் நிலங்கள் அபகரிக்கப்படுவதை தடுப்பதற்கு இந்த அரசு கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த வழக்கு சிபிசிஐடியால் உண்மை வெளிக்கொணர்ப்பதற்குண்டான எந்த வாய்ப்பும் இல்லை. அதனால் சிபிஐ இடத்துல இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும் என்பது தான் என்னோட புதிய தமிழக கட்சியோட நிலைப்பாடாகும். அதைத்தான் தமிழ்நாடு அரசுக்கு நான் வலியுறுத்துகிறேன். சார், நீங்கள் குழு அப்புறம் வேலை செய்யட்டுங்க, குழுப்பாட்டில் வேலை இப்பொழுது முதல்ல கண்கூட நடைபெற்றதுங்க, எல்லாரும் கண்ணெதிர நடைபெற்றது. பட்டப்பகலில் ஒரு நில அபகரிப்பு நடந்திருக்குது. அந்த யார் குழு போட்டாலும் முதல்ல இதுக்கு ஒரு தீர்வு கண்டுங்க. இங்கே இப்போ தண்டாயுதபாணி அறக்கட்டளை சொத்து விற்கக்கூடாது என்று இருந்த பிறகும் தனியார்கள் அதை விற்றிருக்கிறாங்க. அதுக்கு பத்திரத்துறை உடந்தையாக இருந்திருக்குது. இதுக்கு முதல்ல தீர்வு வரட்டுங்க. ஏன் இன்னைக்கு வெல்லும் கூட அந்த வித்தவரும் கைது செய்யப்படல, வாங்கணும் கைது செய்யப்படலையே, ஒருத்தரையுமே கைது செய்யவே இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த பத்திரப்பதிவுக்கு மோசடியாக இருந்த அந்த விற்பனையாளர், வாங்கினவர்கள், சாட்சி கையெழுத்திட்டவர்கள், அதே போல் பத்திரத்தை தயார் பண்ணி கொடுத்தவர், அதிகாரிகள் எல்லோரையும் காப்பாற்றினா அப்போ ஒரு மிகப்பெரிய சக்தி இல்லாமல், பின்பலம் இல்லாமல் எப்படி செய்ய முடியும்? அதனால் இதை எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவைப்படுகின்ற பொழுது நாங்கள் எல்லாத்தையும் திரட்டையும் கூட மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்தால் போராட்டம் நடத்துவோம். சிபிசிஐடி மாநில அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியதுங்க. சிபிஐ எந்த விதமான கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கக்கூடியது சென்ட்ரல் இருக்குது. ஸோ இது மாநில பத்திரத்துறை செய்திருக்கக்கூடிய தவறு. ஸோ அப்போ பத்திரத்துறை அதனால்தான் சந்தேகங்கள். இது யார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் உடந்தையாக இருக்கிறாங்கிறதானே குற்றச்சாட்டு. அப்போ அதே துறை, அதே மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசனுடைய எந்த துறை விசாரித்தாலும் அந்த உண்மை கொண்டு வர முடியாது. அதனால தான் ஒரு நடுநிலைமையான மத்திய அரசின் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கேட்கறதுக்கு அதுதான் காரணம். தமிழக முதல்வர் இது மாதிரி பிரச்சனைகள் எதுவும் தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் அது சம்பந்தமா எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சர் எந்த பதிலுமே சொல்றது, பேசாம இருக்கிறது ரொம்ப ஆபத்துல போய் முடியுங்க. அது வேணா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் திரைப்பட நடிகராக இருந்த போது அவருடைய பழக்கமே எப்படி இருந்துக்கலாம், எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க, அது வேற. ஆனால் இது பப்ளிக்கோட டிரான்சாக்ட் பண்ணணும், பப்ளிக்கோட தொடர்பில் இருக்க வேண்டிய துறை. அதனால் நடக்கூடிய எல்லா சம்பவத்துக்கும் அவர் பதில் சொல்கிறதில்ல. மிக முக்கியமான சம்பவங்களுக்கு, முக்கியமான நிகழ்வுகளுக்கு, முக்கியமான திட்டங்களுக்கு அவர் மக்களாக தொடர்பில் இருக்கணும். அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலையில் அவர் இருக்கிறார். எனவே மௌனம் சாதிப்பது அது பல நேரங்களில் அப்புறம் இட் வில் அமௌண்ட் ஒன்றொன்னா சேர்ந்து அது மிகப்பெரிய பிரச்சனையாக முடியும். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய, அதாவது டெல்லியில் மாணவர்கள் முதல்ல சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் அவர் இந்தியாவுக்குரிய கல்வி முறையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று உண்ணாவிரத்தை தொடங்கினார்.
ஏறக்குறைய 20 நாள் உண்ணாவிரத்துக்கு பிறகு அவருடைய உடல்நலம் குன்றி வந்தது. அதுக்கு பிறகு அவரை மருத்துவமனைக்கு மாற்றினார். ஒரு சமூக ஆர்வலர், முன்னாள் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி, அவருடைய உண்ணாவிரத போராட்டம் அது முக்கியமான ஒரு பிரச்சனையை முன்வைத்து நடத்துகின்ற பொழுது மத்திய அரசு வெடித்து கொண்டு ஒரு அமைச்சரை அனுப்பி அவருடைய பிரச்சனை என்ன என்பதை செவி சாய்த்திருக்கணும், அவரை சந்திச்சிருக்கணும், அவரோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கணும். அது பல அவரை கைது செஞ்சு அவர் மாற்றினாங்க. அவரை கைது செய்ய பிறகு என்னாச்சு அப்படின்னா, அவர் வச்ச கோரிக்கையிலிருந்து வேறு கோரிக்கைகள் மாறிச்சு. அவர் வச்சது கல்வித்துறையில் ஒரு மாற்றம் வேண்டாம். அது யாரையும் குறை சொல்ல முடியாது. இந்தியா முழுவதும் ஒரு நல்ல கல்வி முறை இருக்கணும். 22ஆம் நூற்றாண்டை நோக்கிய கல்விக்கு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தணும். ஏழை பணக்காரர்களுக்கு, ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரர்களுக்கு கல்வி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நியாயமானது. அதில் இந்த அரசு காட்டிய மெத்தனம் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு அது போயிடுச்சு. அது என்ன போது, இப்பொழுது அவர்கள் அங்கே போராடக்கூடிய மாணவர்கள், அது மாணவர்களோட எத்தனையோ பேர் கலந்துக்கிறாங்க. இந்தியா முழுமைக்கும் நடைபெறக்கூடிய நீட் தேர்வு கடந்த 10 வருடங்களாக நடைபெற்று வருது. அந்த நீட் தேர்வில் என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு சமயத்திலும் வினாத்தாள்கள் கசிகிறது. அதன் மீது சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை. 2 முறை வினாத்தாள் கசிவை தொடர்ந்து 2 முறை மறுதேர்வு நடைபெற்றது. அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏன்னா 20 லட்சம் பேர் எழுதக்கூடிய தேர்வு, மறுதேர்வு வரும்போது அத்தனை பேருக்கும் ஒரு மன கஷ்டங்கள் வரும், உளைச்சல் வரும். அந்த அடிப்படையில் கசிவில்லாமல் நேர்மையாக, டிரான்ஸ்பரண்ட், வெளிப்படைத்தன்மையோடு எந்த விதமான ஊழலுக்கும் இடம் கொடுக்காமல் அந்த நீட் தேர்வு நடத்தப்படணும். அந்த மாதிரி நடத்தாமல் ஒவ்வொரு முறையும் வினாத்தாள் கசிது அதை பல பேர் விலைக்கு வாங்குறாங்க, லாபம் அடைகிறாங்க, தகுதியற்றவர்கள் உள்ளே நுழைகிறார்கள் என்ற அடிப்படையில் தான் அந்த போராட்டம் நடைபெறுது. எனவே அந்த போராட்டம் சரியானது. இப்பொழுது அதை ஒட்டி கடந்த 1 வார காலமாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெறுகிறது. இன்னைக்கு காலம் கடந்து கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லியிருக்கலாம். இன்று நேற்றைய இரவு 12 மணி அளவில் பிரதமர் மோடி அவர்கள் அதுக்காக நாங்கள் ஃபாஸ்ட் ட்ராக், விரைவு நீதிமன்றத்தை நியமிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அதுவும் சரி. அதுபோல் நட்டீடு கொடுக்கறதுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார். பட் எனவே பொதுவாக இந்த நீட் தேர்வில் ஒரு வெளிப்படுத்தல் இருக்கணும். அது ஸ்ட்ரிக்டாக நடக்கணும். அது எந்த வித ஊழலுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அதை வச்சு போராடக்கூடிய மாணவருடைய கோரிக்கை நியாயமானது. அது குறிப்பாக அது என்ன அப்படின்னா, பிரச்சனை நீட்டில் இல்லைங்க பிரச்சனை. அதை நடத்தக்கூடிய NTA என்று அழைக்கப்படக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அவங்க தான் இதை மிகப்பெரிய அளவுக்கு குழப்பறவங்களும் தவறடைக்கக்கூடியவர்களும் அவங்க தான். எனவே அதில் ஏதாவது இப்போ நீட் தேர்வு இப்போ அந்த NTA கிட்டேருந்து அதை பிடுங்கிட்டு நேரையாக ஹெல்த் டிபார்ட்மெண்ட், நேரையாக இப்போ டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் இல்லைங்களா, சுகாதாரத்துறையில் NTA கிட்டேருந்து எடுத்து சுகாதாரத்துறையை நடத்தணும்னு சொல்லிட்டா ஓரளவுக்கு பிரச்சனைகள் நேர்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது அந்த ஏஜென்சியில் யார் இருக்கிறாங்க, அவன் யார், அவங்க கீழே வேலை செய்யக்கூடிய யாருன்னு யாருக்குமே தெரியாது. இங்கே டெல்லியிலேருந்து ஏறக்குறைய 100 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு குட்டி ஆஃபீஸ் வச்சுக்கிறாங்க வச்சுங்களா. அந்த ஆஃபீஸில் ஆள் இருக்கிறாங்களே கூட தெரியாது. ஸோ இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ பெரிய பொறுப்பு கொண்டு போய் கடைசியில் குருவி தலையில் பனங்காய் வச்ச மாதிரி ஒரு ஆண்டுக்கு 20 லட்சம் மாணவர்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய அந்த தேர்வை நடத்தக்கூடிய பொறுப்பை NTA என்ற ஒரு மிகச்சிறிய குண்டூசி முனை அளவிற்கு ஒரு அமைப்படுத்த கொடுத்தது தான் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணம். எனவே NTAவை ஒழிச்சு நேரடியாக மத்திய அரசனுடைய சுகாதாரத்துறையின் கீழ் இந்த தேர்வு நடைபெற்றால் மிகப்பெரிய அளவுக்கு அது நேர்மையாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சார், ஏற்கனவே கர்நாடகத்தினுடைய, அதாவது தமிழ்நாட்டுக்கு தண்ணியே கொடுக்கறது இல்லைங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் எத்தனையோ போராட்டங்கள் நடைபெற்று அதுக்கு பிறகு காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டது.
அவர்கள் 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் வந்து விசாரித்து அவர்கள் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் எவ்வளவு பங்கீடுன்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு பிறகு அதை பங்கீட்டு கொடு காவிரி நதிநீர் ஒழுங்காற்று ஆணையம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஒன்று நிரூபித்து கொடுத்துருக்காங்க. அந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டியுடைய வேலை என்னென்னா, பொதுவாக வந்து மே ஜூன் ஜூலை தான் வந்து கிரிட்டிக்கலான பீரியடுங்க. ஏன்னா அதான் மழை இல்லாத காலகட்டம். குறிப்பாக வந்து ஜூன் 12ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வந்து குறுவை பெயரிடக்கூடிய, தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஒரு 15-20 லட்சம் ஏக்கர் வந்து அங்கேயே இருக்குது. இந்த ஆண்டு மே மாதத்தில் 9.12 டிஎம்சி தண்ணி திறந்து விட்டுருக்கணும், அவங்க விடலை. அதுக்கு பிறகு ஒரு 14 டிஎம்சி வந்திருக்கணுங்க, அதுவும் வரல. ஜூலை மாதத்துக்கு 20 டிஎம்சி வரணும், ஏறக்குறைய 40-45 டிஎம்சி தண்ணீர் வந்து மே ஜூன் ஜூலையில் வந்திருக்கணுங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு போக விளைச்சலே இல்லாமல் போயிடுச்சு. மே மாதம் 10ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்றார். 13ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பிலே வெற்றி பெற்றார். ஏறக்குறைய 2 மாதம் முடிஞ்சு போச்சுங்களா. தமிழ்நாட்டுடைய மிக முக்கிய வந்து பாக்கி எல்லா பிரச்சனையும் வேறு வேறு பிரச்சனைகள். தமிழ்நாட்டுடைய ஜீவாதாரமாக, தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமாக நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய இந்த டெல்டா பகுதியில் ஒரு குருவையே அடிபட்டு போச்சு, ஒரு போக சாகுபடி அடிபட்டு போச்சு. நீங்கள் வந்து உடனடியாக செயல்பட்டுருக்கணும். நாங்கள் எல்லாமே வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம், உடனடியாக நீங்கள் வந்து அனைத்து கட்சியை கூட்டுங்க, தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளையும் கூட்டுங்க, விவசாய சங்கங்களை கூப்பிட்டுங்க, சமூகங்களை கூப்பிட்டுட்டு ஒரு 300-400 பேர் இங்கிருந்து டெல்லி சென்று பாரத பிரதமரை சந்தித்து சட்டப்படி நியாயப்படி சுப்ரீம் கோர்ட்டும் அதை உறுதி செஞ்சிச்சு. தமிழ்நாட்டுக்கு மே மாதம் எவ்வளவு, ஜூன் மாதம் எவ்வளவு, ஜூலை மாதம் எவ்வளவுன்னு வரையறை செஞ்சுட்டாங்க. அது வந்து சட்டமாக இருந்தது. இந்த சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு வந்து மாநில அரசு தயங்குற போது மத்திய அரசு தான் அதுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும். மத்திய அரசு தான் அழுத்தம் கொடுக்க முடியும். ஆனால் அதை செய்யறதுக்கு முன் வராமல் இப்போ நீங்கள் போய் ஒரு முதலமைச்சர் தனியாக போய் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சரை சந்தித்து, அதுவும் காலங்கடந்து, நீங்கள் ஒருவேளை மே மாதம் சந்திச்சிருந்தாலும் கூட பாராட்டலாம். குறைஞ்சபட்சம் ஜூன் மாதம் 12ஆம் தேதிக்கு முன்னாடி ஜூன் மாதம் 1ஆம் தேதி சென்றிருந்தாலும் கூட பாராட்டலாம். குதிரையில் ஆயத்திலிருந்து வெளியே போன பிறகு குதிரை பூட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குருவியே அடிபட்ட பிறகு நீங்கள் இப்பொழுது பேசி இப்பொழுது எதை பெற போகிறது? அவங்க டினை பண்ணுறாங்க. சிவகுமார் டெய்லி எங்ககிட்ட தண்ணி கிடையாது, ஒரு சொட்டு தண்ணி கிடையாது, குடிக்கதான் தண்ணி இருக்குங்கிறார். எதை வாங்குவதற்காக நீங்கள் வந்து கர்நாடகம் போகிறீங்க? இது வந்து மீண்டும் ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும். என்று சொன்னால், சட்டம் இருக்கிற போது சட்டத்தை அமல்படுத்த நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் தான் போகணுங்க. தமிழ்நாடு அரசு இந்நேரம் மே மாதம் அந்த 9.2 டிஎம்சி கொடுக்காத போது, ஜூன் மாதத்துக்கு டெஸ்டஸ் கொடுக்காத போது, ஜூலை மாதம் வரும்போது உச்சநீதிமன்றம் போயிருக்கணும். அது ஏன் போகல? இதில் அரசியல் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து சட்ட ரீதியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து காவிரி நதிநீர் மேலாண்மை கொடுத்த தண்ணீரை வந்து நீங்கள் இம்மீடியட்டாக ஒரு மனு போட்டு எங்களுக்கு கொடுக்கல, இம்மீடியட்டாக உத்தரவுடனே ஏன் கேட்க மறுத்துட்டீங்க? அதை விட்டு போட்டு நீங்கள் இதுக்கு போய் நீங்கள் என்ன செய்ய முடியும்? இது பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்க்கக்கூடிய பிரச்சனை கிடையாது, சட்ட ரீதியாக தீர்க்கக்கூடிய பிரச்சனை. உச்சநீதிமன்றத்தை தான் தமிழ்நாடு அரசு அணுக வேண்டும்.